இந்த பில்லுல இருக்கிற குளறுபடிகள் என்ன? இந்த குளறுபடிங்கிறத விட இதற்கு உள்ளார இருக்கிற அயோக்கியத்தனமான ஒரு தந்திரம், உள்ள பாய்சன், ஆனா மேல பூசப்பட்ட அம்பலாம் வந்து ஸ்வீட். இந்த தொகுதி மறுவரையை பொறுத்த வரைக்கும் வட மாநிலங்களுக்கு குறிப்பாக யூபி மாதிரி ஸ்டேட்டுக்கு நிறைய நம்பர்ஸ் கண்டிப்பாக கிடைக்கும். ஆனால் அகிலேஷ் யாதவ், தேஜஸ்வி யாதவ்லாம் கூட இந்த விஷயத்தை திமுக பக்கம் நின்றார்கள். நாடாளுமன்றத்தில் ரொம்ப அருமையாக பேசினாங்க. அது எப்படி நடந்தது? அங்கதான் வந்து மோடி, அமித்ஷாவும் தோற்று போனதுக்கு காரணம் அதுதான். ஆனால் அமித்ஷா உள்ளிட்டவர்கள் வந்து தமிழ்நாடு உள்ளிட்ட தென் மாநிலங்களுக்கு எந்த பாதிப்பும் இல்லை, 50% அந்த இதை இன்சூர் பண்ண சட்டத்தில் இருக்கா? சட்டத்தில் இல்லை. ஆனால் இங்கே பேசும்பொழுது இதை விட ஒரு அயோக்கியத்தனம் எதுவுமே கிடையாது. அதாவது நாடாளுமன்றத்தில் நான் ரொம்ப நாளாக இருக்கேன், நான் செஞ்சதெல்லாம் தப்பு தான். நான் ஒரு பஞ்சாயத்து பண்ணுறேன், அந்த பஞ்சாயத்து பண்ணுற பிறகு 50% எல்லாம் சேர்த்து எடுத்துக்கலாம் வாங்க அப்படின்னு கூப்பிட்டா கேவலமா இல்லை? என்ன கட்ட பஞ்சாயத்து பண்ணுறீங்களா? இல்லை எங்களுக்கு பிச்சை போடுறீங்களா? அமித்ஷாவுடைய வார்த்தையை நம்புறதுல பிரச்சனையா இல்லை இந்த டீலிமிட்டேஷன்? சார், நேருவினுடைய உயரத்துக்கே அவருடைய உறுதிமொழி காப்பாற்றுவதில் சிக்கல் இருக்கிறது என்றால் இந்த அமித்ஷா யார்? இந்த அமித்ஷா வந்து நாடாளுமன்றத்தில் நம்புங்கன்னு சொன்னா நம்பிடணுமா? நான் கேட்குறேன், தமிழ் பேசுறதுக்கு 8 கோடி 9 கோடி இருக்கீங்க, கர்நாடகம் பேசுறதுக்கு 10 கோடி இருக்கீங்க, மணிப்பூரி பேசுறதுக்கு 2 கோடி தான் இருக்கான், அவனை விட்டுலாமா? அப்புறம் மொழிவாளி கொடுத்தீங்க. நீங்க நாடாளுமன்றத்தில் கொண்டு சட்டம் வந்து பாப்புலேஷன் பேசிஸ்ன்னு சொல்லுது. பாப்புலேஷன் பேசிஸ்னா என்ன நம்பரை சொல்லு? இந்த 815 எப்படி வந்துச்சு? இந்த 815 அமித்ஷாவினுடைய அப்பட்டமான சொந்த கணக்கு. சொந்த கணக்கை கொண்டு வரதுக்கு நாடாளுமன்றம் ஒரு தேஜஸ்வி சூர்யா பேசும்போது நீங்கள் கொஞ்சம் கோவப்பட்டு சில விஷயங்களை சொன்னீங்க. தேசப்பற்று பற்றி எங்களுக்கு பாடெடுக்க வேண்டாம் அப்படின்றது என்ன நடந்துச்சு சார்? ஏன்னா அது நிறைய பேர் இந்த வீடியோ, இந்து முஸ்லீம் பிரச்சனை இல்லை, பூகோள இல்லை, எங்களுக்கு பிரச்சனை இல்லை, எங்களுக்கு எந்த ஆபத்து இல்லை, நாங்கள் ஏன் யாரும் தர முடியாத 6 கோடி ரூபாய் பிரித்து கொடுத்தாங்க, எங்களுக்கு தேசப்பத்தி நீ சொல்லி கொடுக்கலாமா? ஜின்னா அவங்க நம்ம தானே வெளியே போனார், நம்ம வெளியே போனார். சமஸ்கிருதம் தான் எங்களுடைய 2வது மொழி அப்படின்னு சொல்லுவீங்க. நீங்கள் சொல்கிறதெல்லாம் பாடத்திட்டத்தில் வந்துடும், நீங்கள் சொல்கிறதெல்லாம் சட்டமாயிடும். அப்போ ஒற்றையாட்சி கொண்டு வந்துடுங்க. இந்த அயோக்கியத்தனத்துக்கு இப்போவே போடப்படுகிற முன்னூட்டம் தான் இந்த சட்ட திருத்த மசோதா. ஆனால் இந்த தேர்தலுக்காக இவ்வளோ விகரசா பண்ணுறாங்கன்றதான் பிஜேபியினர் மக்கள் நம்ப மாட்டாங்க. இப்போ எலெக்ஷன் இல்லாட்டினா திமுக அதை இவ்வளோ பெருசாக பண்ணியிருக்காது. தேர்தலை தள்ளி வைத்து விட்டு போகும் சார். இது ஒரு தேர்தலுக்கான இஷ்யூ அல்ல, நல்லா தெரிஞ்சுங்க. த டிபேட் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய சிறப்பு நேர்காணலில் நம்மோடு இணைந்திருப்பவர் முன்னாள் மத்திய அமைச்சர், திமுகவினுடைய துணை பொதுச் செயலாளர் ஒருவரான திரு ஆர் ராசா அவர்கள். சார் வணக்கம். 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 வணக்கம் சார், பாராளுமன்றத்தில் இந்த டீலிமிட்டேஷன் இஷ்யூ வந்தப்போ கருப்பு சட்டையில் திமுக எம்பிக்கள் காட்டிய ஆக்ரோஷன்றது பழைய திமுகவை நினைவுபடுத்துவதாக இருக்கிறது நிறைய பேர் பதிவுகள் இட்டிருந்தாங்க. இந்த இஷ்யூ முக்கியம்னு எப்படி சென்ஸ் பண்ணது திமுக? அது தலைவர் தான் முடிவு பண்ணார். ஏன்னா திமுக தலைவர்கள் எல்லாம் சேர்ந்து கலந்து பேசி முதல்ல வந்து ஒரு நாடாளுமன்ற உறுப்பினர்கள் கூட்டத்தை வந்து ஜூம் மீட்டிங்கில் காணொலியில் நடத்தினார் முதலமைச்சர். அதை வந்து இந்த சட்டத்தில் என்னென்னலாம் இருக்குது என்று வெளிப்படையாக நாங்கள் விவாதித்தோம். அப்படி விவாதிக்கிற போது ஏற்படுகின்ற சாதகங்கள், பாதகங்கள், தமிழ்நாட்டுக்கு ஏற்படக்கூடிய எதிர்மறையான விளைவுகள், இவற்றையெல்லாம் வந்து நாடாளுமன்ற உறுப்பினர்கள் கூட்டத்தை முதல்ல டிஸ்கஸ் பண்ணோம். அதுக்கு பிறகு தலைவர் என்ன முடிவு எடுத்தார்னா ஒரு அறிக்கையை கொடுத்தார். அவர் இன்னும் சொல்ல போனால் ஒரு காணொலியே வெளியிட்டிருந்தார். 1950, 60 மாதிரி 50கள் மாதிரி 60கள் மாதிரி போராட்ட குணத்தோடு திமுக போராடும் அப்படிங்கிற அந்த சொல்லாடல் வந்து வட இந்தியாவில் வந்து ஒரு பெரிய தாக்கத்தை ஏற்படுத்துச்சு. 50, 60 திமுக எப்படி இருந்துன்னு எல்லாரும் சர்ச் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. சர்ச் பண்ணி பார்க்கும்போது தான் வந்து அது வந்து திராவிட நாடு பிரிவினையாக இருந்தாலும், அதற்கு பிறகு இந்திய போராட்டமாக இருந்தாலும், அதற்கு பிறகு தேச ஒற்றுமைக்காக அந்த போராட்டத்தை கைவிட்ட பிறகு எப்படியெல்லாம் ஒன்றிய அரசோடு இணைந்து ஒரு மாநில அரசாங்கம் பேரறிஞர் அண்ணா அவர்கள் தலைமையில், கலைஞர் அவர்கள் தலைமையில் ஆட்சி பொருள் இருக்கிற போது இந்தியாவினுடைய ஒட்டுமொத்த வளர்ச்சிக்கு உதவியது என்பதெல்லாம் அவர்கள் உணரத் தொடங்கியது அப்போது தான். அந்த ஒரே ஒரு காணொலி காட்சியில் இந்தியாவுடைய முழு கவனத்தையும் ஈர்த்த பெருமை முதலமைச்சரை சாரும். அப்போ அதுக்கு பிறகு இந்த பில்லில் இருக்கிற குளறுபடிகள் என்ன? இந்த குளறுபடிங்கிறத விட இதற்கு உள்ளார இருக்கிற ஒரு அயோக்கியத்தனமான ஒரு தந்திரம், முகமூடி, வேறு முகமூடியோடு வருகிறார்கள் என்பதை உணர்ந்து கொண்ட முதல் இயக்கம் எனக்கு தெரிந்து தமிழ்நாட்டில் திராவிட முன்னேற்ற கழகம் அவருடைய தலைவர் மாண்புமிகு முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் என்கிற இந்த மனிதரும் தான். அதில் என்னன்னு கேட்டிங்கன்னா, அவங்க கொண்டு வர சொல்கிற தலைமை இப்போ கூட நேற்று கூட என்ன பேசியிருக்காரு, கோயம்புத்தூருக்கு வந்து பிரைம் மினிஸ்டர் என்ன பேசுகிறார், பிரதமர் என்ன பேசுகிறாரு, மகளிருக்கான இடஒதுக்கீட்டை தோற்கடித்து விட்டார்கள் திமுக, அவர்களை மன்னிக்காதீர்கள் இருக்கு அவங்க சொல்கிறது. இதுதான் வந்து அவங்க போட்டுக்கிட்ட முகமூடி. இதுதான் முகமூடி. இந்த சட்ட பிரேரணைக்கு பின்னால் இருக்கின்ற உண்மையான கோர வடிவம் என்பது தொகுதி மறுவரை. இந்த தொகுதி மறுவரையறை மூலமாக தென்னாட்டிற்கு, குறிப்பாக தமிழ்நாட்டிற்கு, கேரளத்திற்கு, கர்நாடகத்திற்கு எண்ணிக்கையை குறைத்து வடபுலத்தில் இருக்கிறவர்கள், இந்தி பேசுகிற மக்கள் எதை நினைத்தாலும் நாடாளுமன்றத்தின் மூலமாக சட்டத்தின் மூலமாக சாதித்து விடலாம், அரசியல் சட்டத்தையே திருத்திக் கொள்ளலாம் என்கின்ற
மோசமான கெட்ட எண்ணத்தை உள்வைத்து கொண்டு அதுக்கு மேலே பூசப்பட்ட முலாம் உள்ள பாய்சன், ஆனால் மேலே பூசப்பட்ட முலாம் வந்து ஸ்வீட். அது வந்து உமன்ஸ் பெண்கள் இடஒதுக்கீடு அப்படின்னு சொன்னாங்க. இந்த நுட்பத்தை புரிந்து கொண்ட முதல் கட்சி திமுக. இந்த நுட்பத்தை புரிந்து கொண்டவர் நம்முடைய முதலமைச்சர். அதனால தான் எங்களுக்கு அந்த கட்டளையை ஏவினார். அந்த கட்டளைப்படி தான் நாங்கள் நாடாளுமன்றத்தில் நடந்து கொண்டோம். இந்த தொகுதி மறுவரையை பொறுத்த வரைக்கும் வட மாநிலங்களுக்கு, குறிப்பாக யூபி மாதிரி ஸ்டேட்டுக்கு நிறைய நம்பர்ஸ் கண்டிப்பாக கிடைக்கும். ஆனால் அகிலேஷ் யாதவ், தேஜஸ்வி யாதவ்லாம் கூட இந்த விஷயத்தை திமுக பக்கம் நின்றார்கள். நாடாளுமன்றத்தில் ரொம்ப அருமையாக பேசினாங்க. அது எப்படி நடந்தது? அங்கே தான் வந்து மோடி, அமித்ஷாவும் தோற்று போனதுக்கு காரணம் அதுதான். இவர்கள் என்ன சொன்னாங்கன்னா, பெண்களுக்கு இடஒதுக்கீடு நாங்கள் வந்து கொடுத்துருவோம், ஆனால் தொகுதி மறுவரை செய்ததற்கு பிறகு தருவோம், அந்த 815 தருவோம். அப்போ அதிகப்படியான எண்ணிக்கை 1/3 வரும்போது நிறைய எண்ணிக்கை வந்து பெண்களுக்கு வரும். இதை தடுப்பது திமுக, இதை தடுப்பது ஸ்டாலின் அப்படிங்கிற முழக்கத்தை அவர் முன்வைத்தார். முன்வைத்தது மட்டுமல்ல, இதை இப்படி கொண்டுட்டு போனால் அது வந்து தொகுதி மறுவரை என்பதற்கான சட்டம் வந்து டீலிமிட்டேஷன் ஆக்ட். டீலிமிட்டேஷன் ஆக்டுங்கிறது அந்த தொகுதி சீரமைப்பை வந்து முதலில் செய்ததற்கு பிறகு, நாடாளுமன்றத்தில் ஏற்பும் ஒப்புதலும் கிடைத்ததற்கு பிறகு, ஆமாம் இந்த பில்லு பாஸ் ஆயிடுச்சு, இந்த மசோதா பாஸ் ஆயிடுச்சு, இது பிரகாரம் 815 சீட் நாங்கள் அரவு பெறட்டோம். எப்போ பில்லு பாஸ் கூட இல்லை, பில்லு ஏற்கனவே பாஸ் ஆயிடுச்சு. அந்த பில் பிரகாரம் அந்த சட்டத்தின்படி ஒரு ஆணையம் அமைக்கப்பட வேண்டும். டீலிமிட்டேஷன் கமிஷன் பேர், தொகுதி மறுசீரமைப்பு ஆணையம். அந்த ஆணையம் வந்து இந்தியா முழுக்க சுத்திட்டு பூகோள பரப்பு என்ன, மக்கள் தொகை எவ்வளவு, இதெல்லாம் பார்த்துட்டு அவங்க எண்ணிக்கையை சொல்லுவாங்க. அந்த எண்ணிக்கையை வந்து நாடாளுமன்றம் அந்த சட்டத்தை நிறைவேற்றி அமல்படுத்தணும். ஓகே, அந்த சட்டம் நிறைவேறியதற்கு பிறகு, இந்த சட்டம் நிறைவேறிய காரணத்தால் ஏற்கனவே அரசியல் சட்டத்தில் இருக்கிற 545 தொகுதிகள் என்பதை நாங்கள் மாற்ற வேண்டிய அவசியம் ஏற்படுகிறதுன்னு அரசியல் சட்டத்துக்கு போகணும். ஓகே, அப்போ முதல்ல வந்து டீலிமிட்டேஷன் ஆக்ட், இந்த டீலிமிட்டேஷன் ஆக்ட் இருக்கு, டீலிமிட்டேஷன் கமிஷன். இந்த கமிஷன் செய்ய வேண்டிய வேலைகளை எல்லாம் நீங்கள் அரசியல் சட்டத்தோடு கோத்து அவசியம் இல்லாமல் அரசியல் சட்டத்தை திருத்துறீங்க. ஓகே, அப்போ அரசியல் சட்டத்தை திருத்தும் போது தான் என்ன காரணம் கேட்டால் பெண்களுக்கு இடஒதுக்கீடுங்கிறீங்க. பெண்களுக்கு இடஒதுக்கீடுங்கிறது பின்னாடியில் வரும். நீங்கள் டீலிமிட்டேஷன் முடிச்சு 815 முதல்ல 815 நம்பர் எப்படி கொண்டு வந்தீங்க? அதுக்கு என்ன ஆதாரம்? அதுக்கு என்ன வந்து பேஸ் என்ன? எந்த தரவுகள் அடிப்படையில் 815 கொண்டு வந்தீங்க? எதுவுமே இல்லையே. ஒரு தாந்தோண்டித்தனமான முடிவை எடுத்தார்கள். இதை புரிந்து கொண்டு தான் திராவிட முன்னேற்ற கழகம் எதிர்த்தது. ஆனால் அமித்ஷா உள்ளிட்டவர்கள் வந்து தமிழ்நாடு உள்ளிட்ட தென் மாநிலங்களுக்கு எந்த பாதிப்பும் இல்லை, 50% அந்த எப்போ சட்டத்தில் இருக்கா? சட்டத்தில் இல்லை. ஆனால் நீங்கள் பேசும்பொழுது சார், இதை விட ஒரு அயோக்கியத்தனம் எதுவுமே கிடையாது. அதாவது நாடாளுமன்றத்தில் நான் ரொம்ப நாளாக இருக்கேன். நாடாளுமன்றத்திற்கு ஒரு சட்டம் முன்வடி வருகிறது என்றால் 1000 முறை யோசித்து, அமைச்சரவை பரிசீலித்து, அதுக்கு பிறகு லா வெட்டிங் போகும், அட்டார்னி ஜெனரலுக்கு போகும். முதல்ல வந்து லா மினிஸ்ட்ரி தான் தயார் பண்ணுவாங்க. லெஜிஸ்லேட்டிவ் டிபார்ட்மெண்ட் ஒன்று இருக்குது, சட்டம் இயற்றுகிற துறையினே ஒரு துறை இருக்குது. அந்த துறை சட்டத்தை இயற்றி வரைவை ஏற்பாடு செய்து அதற்கு பிறகு அமைச்சரவைக்கு போகும். அங்கு அந்த அமைச்சரவைக்குள்ளேயே ஒரு வெட்டிங் சிஸ்டம் இருக்குது, அங்கேயே ஒரு வெட்டிங் சிஸ்டம் சரியானு பார்ப்பாங்க. அப்புறம் கேபினெட்டுக்கு வரணும், கேபினெட் அப்ரூவ் பண்ணதுக்கு பிறகு அட்டார்னி ஜெனரலுக்கு போகணும், அட்டார்னி ஜெனரல் தான் அதை கிளியர் பண்ணுவார். இவ்வளவும் செய்து முடித்த ஒரு சட்டத்தில் குறைபாடுகள் இருக்கிறது என்பதை வெட்கத்தை விட்டு ஒப்புக்கொண்டு விட்ட பிறகு நாம தோத்து போயிடக்கூடாதுங்கிறதுக்காக இந்த சட்டத்தெல்லாம் தூக்கி போட்டுருங்க, நான் செஞ்சதெல்லாம் தப்பு தான், நான் வந்து இந்த நாடாளுமன்றத்தில் கொண்டு வந்து இந்த சட்டத்தை உங்கள் முன்னாடி விவாதத்துக்கு முன்னாடி இருக்கிற சட்டத்தெல்லாம் தூக்கி போட்டுருங்க, நான் ஒரு பஞ்சாயத்து பண்ணுறேன், அந்த பஞ்சாயத்து பண்ணுற பிறகு 50% எல்லாம் சேர்த்து எடுத்துக்கலாம் வாங்க அப்படின்னு கூப்பிட்டா, நாடாளுமன்றத்தில் ஒரு உள்துறை அமைச்சர் கூப்பிட்டா பரிகாசமாக இல்லை, கேவலமாக இல்லை? ஒரு அரசாங்கம், ஒரு அரசு இப்படி தான் இயங்குமா? என்ன கட்ட பஞ்சாயத்து பண்ணுறீங்களா? இல்லை எங்களுக்கு பிச்சை போடுறீங்களா? எனக்கு 1 மணி நேரம் டைம் கொடுங்க, நான் மாற்றி கொடுக்குறேன். நீ யார்? நீங்கள் புரியுதா உங்களுக்கு? இந்த மாதிரி ஒரு அரசாங்கத்தை இது வரைக்கும் சுதந்திர இந்தியாவில் யாரும் பார்த்துருக்க முடியாது. இப்போ அமித்ஷாவுடைய வார்த்தையை நம்புறதுல பிரச்சனையா இல்லை இந்த டீலிமிட்டேஷன்? சார், நான் என்ன, நீங்கள் ஒன்றே ஒன்று சொல்கிறேன், சட்டத்தை நம்புவீங்களா வார்த்தையை நம்புவீங்களா? சட்டத்தை நான் உங்களுக்கு உதாரணம் சொல்லட்டுமா? 1960 ஆகஸ்ட் 5, 6 அன்னைக்கு இருந்த ஈவிகே சம்பத் நாடாளுமன்ற உறுப்பினர், திமுக நாடாளுமன்ற உறுப்பினருக்கு நேரு ஒரு கடிதம் கொடுத்தார். இந்தி பேசாத மக்கள், இந்தியை விரும்பாத மக்கள் எந்த மாநிலத்தில் இருந்தாலும் தமிழ்நாடு உட்பட நாங்கள் இந்தியை திணிக்க மாட்டோம் அப்படின்னு லெட்டர் கொடுத்தாரு. அந்த லெட்டரே அசூரன்ஸ்னு சொன்னார். நாடாளுமன்றத்தில் கேள்வி எழுப்பினப்ப, நான் பிரைம் மினிஸ்டர் ஆஃப் இந்தியா, 542 பேர் ஓட்டு போட்டு தேர்ந்தெடுத்து என்னை நாடாளுமன்றத்திற்கு வந்து தலைவராக்கி குடியரசுத் தலைவர் எனக்கு பதவி பிரமாணம் வச்சிருக்காரு, நான் தான் இந்தியாவுடைய ஆட்சி தலைவர், நான் கொடுக்குறதே நம்ப மாட்டீங்களான்னாங்க. அப்பவும் எங்களுக்கு சந்தேகம் இருந்தது, ஆட்சித்தலைவர் எழுதுவது நாடாளுமன்றத்தினுடைய இறையாண்மைக்கு உட்பட்டதா? எனி லெட்டர் ரிட்டன் பை தி பிரைம் மினிஸ்டர் இன் ஹிஸ் கெப்பாசிட்டி ஆஃப் தி பிரைம் மினிஸ்டர் வில் அமௌண்ட் டு சாவரின் பவர் ஆஃப் தி பார்லிமெண்ட், 18 அப்ரூவல் ஆஃப் தி சாவரின் பவர் ஆஃப் தி பார்லிமெண்ட் வரும்.
இப்போது நேரு எழுதின கடிதமே இன்னும் எங்களுக்கு ஆபத்தால இருக்குது. அதை யாரும் ஏற்றுக்கிறது இல்லை. அப்பப்போ இந்தி வரும், நாங்கள் எதிர்ப்போம், இந்தி வரும். சொல்லிக்கிறது வந்து நேரு கொடுத்த கடிதம், நேரு கொடுத்த கடிதம் வாக்குறுதின்னு சொல்கிறோம். அப்போ நேரு கொடுத்த வாக்குறுதி சட்டம் அல்ல. அந்த சட்டத்தை மீறினால் அதற்கு இடமில்லை. நேரு கொடுத்த உறுதிமொழிக்கே இந்தியை பற்றி எங்களுக்கு இல்லைன்னா நேருவினுடைய உயரத்துக்கே அவருடைய உறுதிமொழி காப்பாற்றுவதில் சிக்கல் இருக்கிறது என்றால் இந்த அமித்ஷா யார்? இந்த அமித்ஷா வந்து நாடாளுமன்றத்தில் நம்புங்கன்னு சொன்னால் நம்பிடணுமா? சார் நான் அமித்ஷா இருக்க மாட்டார், 40 வருஷம் கழிச்சு நாங்கள் இருக்க மாட்டோம், இன்னொரு 100 வருஷம் கழிச்சு இப்போ இருக்க முதலமைச்சர் இருக்க மாட்டார், ஆனால் தமிழ்நாடு இருக்கும், ஆனால் தமிழ் இருக்கும், இந்த சமூகம் இருக்கும், திமுக இருக்கும். அப்போது உங்கள் வார்த்தையை வந்து அதுவும் நேரு வார்த்தையே நீங்கள் நம்ப மாட்டேங்கிறீங்க. நீங்கள் பொய்யா சொல்கிற ஒரு குரூப்பு உங்கள் வார்த்தையை நாங்கள் நம்பணுமா? இது அயோக்கியத்தனமா இல்லை, பித்தலாட்டம் இல்லை? இப்போ இந்த தொகுதி மறுவரையில் என்ன தான் சார் தீர்வு? ஏன்னா பாப்புலேஷன் அடிப்படையில் நம்ம பண்ணணும் அப்படின்றது தான் இங்கே இருக்கக்கூடிய விஷயம். ஆனால் இப்போ தொகுதி மறுவரை பண்ணுறதுக்கான அவகாசமும் நமக்கு 26 ஆகிடுச்சு. அதாவதுங்க இது வந்து ஒரு சிக்கலான விஷயம். இந்த சிக்கலான விஷயத்தை வந்து ரொம்ப நுட்பமாக அணுக வேண்டும். நாடாளுமன்றத்தில் நான் பேசும்போது நாடாளுமன்றத்தில் வந்து பல பேர் வந்து என்னிடத்துல வந்து இவ்வளோ விஷயம் இருக்கான்னு என்கிட்ட கேட்டாங்க, பிஜேபி. நான் எங்கே போய் லிங்க் பண்ணேன்னா, ஒன்றை கவனிங்க, வெள்ளைக்காரர்கள் நம்மை ஆண்டபோது இதெல்லாம் வந்து நார்தன் பிரிவு, சவுத் ப்ராவின்ஸ் மாகாணங்கள், தெற்கு மாகாணங்கள், சென்னை மாகாணம், அதே மாதிரி வட மாகாணம் அப்படின்னு கேரளா, ஒடிசா வரைக்கும் போச்சு. நம்மளுடைய சதர்ன் ப்ராவின்ஸுங்கிறது அன்றைக்கு இருந்த பிரதேசம் என்பது, தென் பிரதேசம் என்பது ஒடிசா, கேரளா, ஆந்திராவில் ஒரு பகுதி, தமிழ்நாடு, கர்நாடகா எல்லாம் சேர்த்து அவங்க ப்ராவின்ஸ் வச்சுருந்து அதுக்கு கவர்னர் வச்சுருந்தாங்க, கவர்னர் ஜெனரலாக வச்சுருந்தாங்க. ஆனால் இந்தியா சுதந்திரம் அடைந்ததற்கு பிறகு என்ன செய்ய வேண்டும் என்று பல கேள்விகள் வந்தபோது அம்பேத்கர் மற்றவர்கள் தான் முடிவு செய்தார்கள். இந்தியா வந்து ஒரு துணைக்கண்டம், இந்த துணைக்கண்டத்தில் பல தேசிய இனங்கள் இருக்கின்றன, இது வந்து இந்தியா ஒரு தேசம் அல்ல, தேசிய இனங்களின் தொகுப்பு என்பதை ஒப்புக்கொண்டவர் அம்பேத்கர், அவரோடு இருந்த தலைவர்கள், நேரு உட்பட. அப்போது இதை வந்து மொழிவாரி மாகாணமாகத்தான் பிரிக்க வேண்டும். எப்படி மாநிலத்தை பிரிக்க வேண்டும் என்றால் மொழிவாரி மாநிலமாகத்தான் இதை பிரிக்க வேண்டும் அப்படின்னு பிரிச்சதுக்கு சட்டமே இருக்குது. ஸ்டேட் ஆர்கனைசேஷன் பில்லுன்னு இருக்குது. அவர் ஸ்டேட் ஆர்கனைசேஷன் பில், அதாவது மாநிலங்கள் ஒருங்கிணைப்பு சட்டம் என்பது சட்டத்தை கொண்டு வந்து தான் ஒவ்வொரு மாநிலத்துக்கும் வராங்க. அப்புறம் அதில் வந்து பிரிஞ்சது, மகாராஷ்டிரா வந்து பிரிஞ்சது, இப்போ நீங்கள் தெலுங்கானா பிரிச்சிங்க, எல்லாம் அந்த சட்டத்தின் கீழே பிரிக்கிறீங்க. அப்படி பிரிக்கிற போது அது வந்து மொழிவாரி அடிப்படையில் தான் அமைய வேண்டும் என்று விரும்பியதற்கு காரணங்களை 1000 காரணங்களை அந்த விவாதத்தில் சொல்லியிருக்கிறாங்க. இவர் 56 சட்டத்தை கொண்டு வருவதற்கு முன்பாகவே 1952 4 ஆண்டுகளுக்கு முன்னால் தாட்ஸ் ஆன் லிங்குஸ்டிக் ஸ்டேட்ஸ், இந்தியாவில் மொழிவாரி மாநிலங்கள் அமைவது பற்றிய சிந்தனைன்னு இண்டிபெண்டாக அவர் எழுதுறார், ஒரு சிந்தனையாளராக. அதில் எல்லாம் சொல்கிறார். அதில் என்ன சொல்ல போனால் நான் படித்தே காட்டினேன். வடநாட்டில் இன்னும் மூட நம்பிக்கை இருக்குது, இன்னும் படிக்காமல் இருக்கீங்க, தென்னாடு முன்னேறிட்டே இருக்குது, படிச்சிருக்கிறாங்க, அவங்கள்ட்ட அறிவியல் வளருது, உங்கள்கிட்ட மூட நம்பிக்கை வளருது, இன்னும் சதி உங்கள்கிட்ட இருக்குது. இந்த இம்பேலன்ஸ் இப்போவே இப்படி இருக்க, நீங்கள் வந்து மொழிவாரி மாநிலங்கள் அமைக்காமல் நீங்கள் வேறு மாதிரி வந்து ப்ராவின்ஸு கொண்டு போனீங்கன்னா இந்த இனீக்வாலிட்டிஸ்லாம் நீக்கிறது உங்கள்கிட்ட என்ன வழி இருக்குன்னு கேட்குறாரு. அப்போ ஒரு மொழிவாரி மாநிலங்கள் அமையும் போது அந்த மொழியை அடிப்படையாக கொண்ட இலக்கியம், பண்பாடு, மக்களுடைய செயல்பாடு, அவர்களுக்குன்னு இருக்கிற தனித்த அடையாளம், இந்த தனித்த அடையாளங்கள் எல்லாம் அந்த மாநிலத்துக்குள் இருக்கிற சட்டப்பேரவைக்கு இறையாண்மைக்கு உட்பட வேண்டும். இப்போ மலையாளம் கேரளா அசம்பிளில் வரும், அப்போ ஒடிசா, இப்போ எல்லா மாநிலங்களுடைய மொழியும் கலாச்சாரமும் பண்பாடும் எத்னிசிட்டி சொல்கிற அந்த இன பண்பாடும் எல்லாம் சேர்த்து கலெக்ஷன் தான் இந்தியா. அப்போ அந்த மொழிவாரி மாநிலங்கள், நான் கேட்குறேன், தமிழ் பேசுறதுக்கு 8 கோடி 9 கோடி இருக்கீங்க, இந்த கர்நாடகம் பேசுறதுக்கு 10 கோடி இருக்கீங்க, மணிப்பூரி பேசுறதுக்கு 2 கோடி தான் இருக்கான், அவனை விட்டுலாமா? அப்புறம் மொழிவாரி நம்ம கொடுத்தீங்க? 2 கோடி பேர் இருந்தாலும் மணிப்பூர் மொழி பேசுகிறவன் இந்தியன் என்று உணர வேண்டுமானால் அவனுடைய பங்கு இந்திய அரசியலில் ஒன்றியத்தில் இருக்க வேண்டும். அப்போ அவனுக்கு என்ன செய்யணும்? இது ஒரு நுட்பமான கேள்வி. இதுக்கு தான் அரசியல் சட்டத்தில் என்ன சொல்றாங்கன்னா, பிராக்டிகபிளாக என்னன்னு அந்த வார்த்தையை போடுறாங்க. இனி என்ன ஒரு வடிவத்தை கொண்டு வந்தாலும் அந்த வடிவம் எல்லோரும் ஏற்றுக்கொள்ளக்கூடிய, எல்லோருக்கும் ஒரே மாதிரியான தீர்வை வழங்கக்கூடியதாக இருக்க வேண்டும். ஓகே, வருமா வராதா அப்புறம்? ஆனால் முயற்சி எடுத்தீங்களா நீங்க? அமித்ஷாவும் இந்த மோடியும் அதற்கான முயற்சிகள் எடுத்தார்களா? எத்தனை டிஸ்கஷன் நடந்திருக்கு? வெளிப்படையான எத்தனை டிஸ்கஷன் இருக்கு? எல்லா அரசியல் கட்சி தலைவர்களும் கூப்பிட்டீங்களா? டெல்லிக்கு கருத்து கேட்டீங்களா? அங்கீகரிக்கப்பட்ட அரசியல் கட்சிகளை கேளுங்கள், முதலமைச்சர்களை கூப்பிட்டு கேளுங்க, அப்புறம் மொழிவாரி சிந்தனை உள்ள மக்களை கூப்பிட்டு கேளுங்க, அப்புறம் பியூரோக்ராட்ஸை கூப்பிட்டு கேளுங்க, அப்புறம் எலெக்ஷன் கமிஷன் கூட கூப்பிட்டு கேளுங்க, பழைய நீதி அரசர் இருந்தால் கூப்பிட்டு கேளுங்க. எல்லாத்தையும் கேட்டுக்கிட்டு ஒரு முடிவுக்கு வாங்க. எதுவுமே இல்லாமல் ரொம்ப கேவலம் 815ங்கிற எண்ணை எந்த அடிப்படையில் கொண்டு வந்தீங்க? நீங்கள் நாடாளுமன்றத்தில் கொண்டு வந்த சட்டம் வந்து பாப்புலேஷன் பேசிஸ்ன்னு சொல்லுது. பாப்புலேஷன் பேசிஸ்னா என்ன நம்பரை சொல்லு. இந்த 815 எப்படி வந்துச்சு? இந்த 815 அமித்ஷாவினுடைய அப்பட்டமான சொந்த கணக்கு. சொந்த கணக்கை கொண்டு வரதுக்கு நாடாளுமன்றம் ஒரு கருவியா, ஒரு ஊடகமா? உங்க சொந்த பால் கணக்கை பாராளுமன்றத்தை கொண்டு வந்து நிறைவேற்றுவீங்களா? அயோக்கியத்தனம் அது. இதான் நடந்தது. ஓகே,
ஆனால் ப்ராக்டிக்கலி என்னதான் சார் தெரியும்? ஏன்னா யூபி மாதிரி அதுதான் சார் ஸ்டேட் அரசியல் சட்டமே தெளிவா இருக்கு. நீங்க வந்து ப்ரொபோஷனேட், அதாவது பாப்புலேஷன், ஒவ்வொரு மாகாணத்திலும் ஒவ்வொரு மாநிலத்திலும் இருக்கிற மக்கள் தொகையுடைய விகிதாச்சாரத்திற்கு ஏற்ப எல்லோரும் ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒத்திசைவான ஒரு ரேஷனல் அப்ரோச் இதான் அரசியல் சட்டம் சொல்லுது. அப்படி ஒரு அப்ரோச் எடுக்கணுங்குது. அதை எடுக்கிறதுல உள்ளபடி 1000 சிக்கல் இருக்கு. ஏன்னா இங்கே 1000 மதம் இருக்கு, 1000 சாதி இருக்கு, 1000 மொழி இருக்கு, பிரச்சனைகள் நிறைய இருக்கு. இது ரொம்ப காம்ப்ளிகேட்டட் இஷ்யூ. இந்த காம்ப்ளிகேட்டட் இஷ்யூ வந்து குறைந்தபட்சம் 2 வருஷம் 3 வருஷம் எல்லாத்தையும் கூப்பிட்டு எல்லாரும் ஒத்துக்கிற மாதிரி ஓகே அந்த மாதிரிலாம் கொண்டு வரணும். நான் இன்னமும் சொல்றது ஈஸியான சிக்கல், ரொம்ப ஈஸியான விஷயம் இல்லை, சிக்கல் இருக்கு. ஆனால் சிக்கல் நிறைந்த ஒரு இஷ்யூவை உங்களுடைய சொந்த இதை வந்து இந்து ராஷ்டிராவை மாற்றணும், 815 வந்துருச்சுன்னா நாங்கள் பார்லிமெண்ட்டில் வந்து இதை என்ன வேணாலும் பண்ணிக்குவோம், நாங்கள் வச்சதான் சட்டம், ஹிந்தி தான் ஆட்சி மொழி, சமஸ்கிருதம் தான் எங்களுடைய 2வது மொழி அப்படின்னு சொல்லுவீங்க. நீங்கள் சொல்கிறதெல்லாம் பாடத்திட்டத்தில் வந்துடும், நீங்கள் சொல்கிறதெல்லாம் சட்டமாயிடும். அரசியல் சட்டத்தில் சொல்லப்பட்டிருக்கிற இறையாண்மை, ஜனநாயகம், குடியரசு, அப்புறம் மதச்சார்பின்மை, அப்புறம் சமதர்மம், இவை எல்லாத்தையும் எடுத்துருவீங்க. அப்போ ஒற்றையாட்சி கொண்டு வந்துடுங்க. இந்த அயோக்கியத்தனத்துக்கு இப்போவே போடப்படுகிற முன்னூட்டம் தான் இந்த சட்ட திருத்த மசோதா. அந்த அயோக்கியத்தனத்தை கண்டுபிடித்து அதை ஆரம்பத்திலேயே வெட்டி நறுக்கி தூக்கி எறிந்தவர் தான் எங்களுடைய முதலமைச்சர். ஆனால் பிரதமர் தன்னுடைய உரையில் குடும்ப கட்சிகளான சமாஜ்வாதி, திமுக உள்ளிட்டவர்கள் பெண்கள் வந்து ஆட்சிக்கு வந்துடக்கூடாது, அதிகாரத்தில் வந்துடக்கூடாது என்ற எண்ணத்தில் அதை ஸ்டாப் பண்ணுறாங்க. அவங்களுக்கு வந்து பெண்கள் உயர்வதில் விருப்பம் இல்லை. இவரோட கட்சியுடைய முன்னோடிகள் யார் தெரியுமில்ல? பிஜேபியினுடைய முன்னோடிகள் யார் தெரியுமா? ஜனசங்கம், RSS, அவங்களாம் என்ன தெரியுமா சொன்னாங்க? இதெல்லாம் வெளியே சொன்ன அசிங்கம். 1952 வந்து இந்து திருத்த சட்ட மசோதா, ஹிந்து கோட் பில்னு கொண்டு வந்தார். அந்த ஹிந்து கோட் பில்ல தான் பெண்களுக்கு சொத்துரிமை, ப்ராப்பர்ட்டி, டைவர்ஸ், மெயின்டெனன்ஸ், அடாப்ஷன், ஜீவனாம்சம், பிரிந்து போகிற உரிமை, தத்தெடுக்கிற உரிமை குழந்தைங்க, இதெல்லாம் இல்லை. அப்போ பெண்களுக்கு ஜீவனாம்சம் கிடையாது, தத்தெடுத்துக்க முடியாது, டைவர்ஸ் வாங்க முடியாது, கல்யாணாலும் கணவன், புல்லானாலும் புருஷன் இருந்துச்சு. இதையெல்லாம் இந்து சட்ட மசோதாவில் மாற்றியமைக்க வேண்டும் என்று சட்டம் கொண்டு வந்த போது அம்பேத்கர் சட்டத்தை நிறைவேற்ற முடியவில்லை, தோற்கடிக்கப்பட்டார். 1926 பெரியார் கொண்டு வந்தார் சொத்து, பெண்களுக்கு சொத்துல சம உரிமை என்று. 26 பெரியார், 52 அம்பேத்கர். நேராக 1989 தான் கலைஞர் பெண்களுக்கு சொத்துரிமை தந்தார். அந்த இயக்கத்தை பார்த்து நீங்கள் வந்து பெண்கள் வேணான்னு சொல்லி, நீங்கள் யார் தெரியுமா? நீங்கள் ஹிந்து கோட் பில் மட்டும் இல்லை, ஹிந்து கோட் பில் வந்தப்போ RSS அஃபிஷியல் ஸ்டேட்மெண்ட் என்ன தெரியுமா? இது வந்து இந்து சமூகத்தின் மீது, இந்து கட்டமைப்பின் மீது வீசப்பட்ட அணுகுண்டு. நீங்கள் பெண்களுக்கு இவ்வளோ உரிமை கொடுத்துட்டா இந்து சமூகம் கெட்டு போயிடும், ஒழுக்கம் கெட்டு போயிடும். சொன்னது யார்? இந்த சங்கராச்சாரி, செத்துப்போன சங்கராச்சாரி, பெரிய சங்கராச்சாரி சொன்னாரா இல்லையா? பதிவு இருக்கா இல்லையா? அப்போ இவ்வளவு அயோக்கியத்தனத்தை 100 ஆண்டு காலமாக 200 ஆண்டு காலமாக பெண்களுக்கு நீங்கள் பண்ணிட்டு அநீதி இழைச்சிட்டு இன்னைக்கு வந்து சாத்தான் வேத ஓதுன்னு தமிழ்நாட்டில் வந்து திமுக தான் கெடுக்குதுன்னா பெண்களுக்கு எல்லா உரிமையும் கொடுத்தது நாங்கள், எல்லா உரிமையும் கொடுத்தது நாங்கள். புரியுதா உங்களுக்கு? ஆனால் இதை தேர்தலுக்காக இவ்வளோ விகரஸாக பண்ணுறாங்கன்றதான் பிஜேபியினர் மக்கள் நம்ப மாட்டாங்க. மக்கள் நம்ப மாட்டாங்க சார். இப்போ எலெக்ஷன் இல்லாட்டினா திமுக அதை இவ்வளோ பெருசாக பண்ணியிருக்காது. யாரு இந்த முறை சார்? நாங்கள் தேர்தலை தள்ளி வச்சுட்டு எல்லாரும் போயிட்டோமே. தேர்தலை தள்ளி வைத்து விட்டு போவோம் சார். இது ஒரு தேர்தலுக்கான இஷ்யூ அல்ல, நல்லா தெரிஞ்சுங்க. நான் திரும்ப சொல்றேன், ஒரு தேர்தலில் திமுக தோற்றுவிட்டால் தமிழ்நாடு எல்லாம் அப்படியே நட்டமாயிடாது. இட் கேன் பி ரிப்பேரபிள், நான் ஓப்பனாக சொல்றேன். ஆனால் இந்த சட்டத்தை நிறைவேற்றி விட்டு விட்டால் தென் மாநிலங்கள், குறிப்பாக தமிழ்நாடு, அடுத்த சந்ததி, எங்களுக்கு பின்னால் சந்ததிகள் எங்களை பார்த்து சிரிக்கும். அந்த வரலாற்று தவறை செய்யலாமா? இன்றைக்கு வரலாற்று நாயகராக இதன் மூலமாக விழுந்து நிற்கிறார். நீங்க வந்து எல்லாரும் எதிர்த்தாங்க, இவரு அகிலேஷ் யாதவ் எதிர்த்தாரு, மம்தா எதிர்த்தாங்க. ஒரு அரசாங்கம் கொண்டு வந்த சட்டத்தை ஒரு முதலமைச்சராக, எலெக்டட் சீஃப் மினிஸ்டர், தேர்ந்தெடுக்கப்பட்ட முதலமைச்சராக எரிச்ச வரலாறு பார்த்துருக்கீங்களா? இந்த உக்குரம் என்ன எங்களுக்கு என்ன எலெக்ஷன்ல அப்படியே இதுக்காக வரப்போகுது? புரியுதா உங்களுக்கு? இது இன்னும் ஜீவாதார பிரச்சனைலாம் கிடையாது. இது வந்து அடுத்த தலைமுறைக்கான பிரச்சனை. அதையும் மக்கள்கிட்ட விலக்கி இருக்கிறோம். அதுக்கு பிறகு அவருடைய ஆளுமை உயர்ந்திருக்கிறது உண்மைதான். நாடாளுமன்றத்தில் ஒரு விஷயம் வந்து முக்கியமாக பார்க்கணும் சார். தேஜஸ்வி சூர்யா பேசும்போது நீங்கள் கொஞ்சம் கோவப்பட்டு சில விஷயங்களை சொன்னீங்க. தேசப்பற்று பற்றி எங்களுக்கு பாடம் எடுக்க வேண்டாம் அப்படின்றது என்ன நடந்துச்சு சார்? ஏன்னா அது நிறைய பேர் இந்த வீடியோ அவர் என்ன சொல்ல வர்றாரு, இவர்கள் எப்போதுமே பிரிவினைவாதிகள். திமுக வந்து இது சார், அவங்க ஒன்று தான், இந்தியா பிளாக் இவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்குன்னு நினைக்கல. எங்க ஸ்டாலின் என்கிற இந்த மனிதர் வெற்றி பெற்றார் என்றால், இப்போ அகிலேஷ் யாதவுக்கு என்ன பிரச்சனை? எண்ணிக்கையும் கூடுது, உமனுக்கு ரிசர்வேஷன் கிடைக்குது, ரெண்டுமே ஒரு உடன்பாடு தானே. அவரே அழித்தாரு, வெஸ்ட் பெங்காலையும் அழித்தாங்க. ஏங்க ஏமாந்துடாதீங்க, எண்ணிக்கை அதிகமாக ஏமாந்துட்டீங்கன்னா அந்த எண்ணிக்கை அடிப்படையில் வந்து உட்கார போவது RSS, உட்கார போவது பிஜேபி, உட்கார போவது அமித்ஷா அல்லது மோடியினுடைய வாரிசுகள் தான் உட்காருவாங்க. உங்க மாநில கட்சியினுடைய அடிப்படை அடையாளத்தை தொடச்சி எடுத்துருவாங்க. நம்ம மாநிலத்துக்கு எண்ணிக்கை வருதுன்னு ஏமாந்துடாதீங்க, அந்த எண்ணிக்கை வச்சு அவங்க முடிச்சிருவாங்க. அப்போ உங்க மாநிலத்தினுடைய உரிமைகள் பாதிக்கப்படும், உங்க மாநிலத்தினுடைய கருத்துக்கள் டெல்லிக்கு வந்து சேராது. இதான் அவன் எண்ணம். நீங்க வெறும் எண்ணிக்கைக்கு ஏமாந்து என்னால்
எண்ணங்கள் பட்டு போய்விடும் என்று புரிய வைத்தது திமுக. ஓகே. அந்த வேலையை தான் நம்ம முக்கியமாக செஞ்சோம். அதனால தான் எல்லாரும் ஒன்றா இருந்தாங்க. இப்போ நீங்கள் எல்லாரும் கேட்குறாங்களா, ஏன் அகிலேஷ் என்ன பிரச்சனை? அவங்க அவரே கேட்டார் அமித்ஷாவை, அகிலேஷ் உங்களுக்கு என்ன பிரச்சனை? ஆமாம். அப்போ இவங்களுக்கு என்ன பிரச்சனைனா, எந்த அடிப்படையில் கொண்டு எங்கே ஏமாந்தாங்கன்னா, இந்த இந்தியா பிளாக்குங்கிறது இவ்வளோ ஒற்றுமையாக இருக்காது இந்த விஷயத்தில். அவங்க எங்கேயும் சுயநலத்திற்காக அகிலேஷ் அதை ஒதுங்கிடுவார் ஒரு பக்கம், மம்தா பக்கம் ஒதுங்கிடுவாங்க, பீகார் ஒரு பக்கம் ஒதுங்கின்னு நினச்சாங்க. ஆனால் நேற்று கோயம்புத்தூர் சொல்லியிருக்காருல்ல ராஷ்ட்ரிய ஜனதாதளத்துடைய தலைவர் யாதவ் சொன்னார்ல, எங்களுக்கே பாடம் எடுத்து இந்த அரசியல் சட்ட திருத்தத்தை தூக்கி எறிந்த இவருக்கு எழுந்து நின்று கையொலி எழுப்புங்கள்னார். அதுதான் அந்த பிரச்சனையுடைய அடர்த்தி. நாங்கள் எதை செஞ்சாலும் ஓப்பனாக தான் செய்வோம். தனிநாடு கேட்டது உண்மை, தனிநாட்டை கைவிட்டு விட்டோம் சொன்னது உண்மை, வடக்கு வாழ்கிறது தெற்கு தேய்கிறது சொன்னது உண்மை. இன்னைக்கு தெற்க தேயாமல் பார்த்து கொண்டு இந்தியாவினுடைய இறையாண்மைக்கு எல்லா ஒத்திசையும் தருவது நாங்கள். எங்களுக்கு போய் நீங்கள் வந்து தேசப்பற்றை பற்றி சொல்கிறீங்களே, 1971 பாகிஸ்தான் போர் நடந்தபோது வேறு எந்த மாநிலமும் கொடுக்கல, எங்களுக்கு அவசியமும் இல்லை. என்ன சொல்கிறீங்க, பாகிஸ்தானில் போர் நடந்தால் எப்போவுமே அந்த பதட்டம் எங்கே தெரியும்? பக்கத்து மாநிலங்கள் தான் தெரியும். பஞ்சாபில், ஹரியானாவில், டெல்லியில் தான் ஐயோ பக்கத்தில் சார் நாங்கள் நல்லா சேஃபாக இருக்கிறோம். அதுவும் இஸ்லாமியர்கள் எங்களுக்கு பாதிப்பே இல்லை. நீங்களாச்சும் இந்து முஸ்லீம் பிரித்து பார்த்தீங்க, பாகிஸ்தான் அடிக்கிறான் முஸ்லீம், நம்மளாம் இந்து, நீங்கள் எங்களுக்கு அந்த பிரச்சனை இல்லை. இந்து முஸ்லீம் பிரச்சனை இல்லை, பூகோள இல்லை, எங்களுக்கு பிரச்சனை இல்லை, எங்களுக்கு எந்த ஆபத்தும் இல்லை. நாங்கள் ஏன் யாரும் தர முடியாத 6 கோடி ரூபாய் பிரித்து கொடுத்தார் கலைஞர், வசூல் பண்ணி கொடுத்தார். எங்களுக்கு தேச பற்றி நீ சொல்லிக் கொடுக்கலாமா? நீ இந்த தேசம் துண்டாடுறதுக்கு காரணமான வந்து RSS தானே. ஜின்னா அவங்க நம்ம தானே வெளியே போனார், எங்களை நம்ம வெளியே போனார். நான் எப்படி RSS நம்பர் இருந்துன்னா போனார். 1999 நாங்கள் அலைன்ஸில் இருந்தோம் பிஜேபியோட. நான் அப்போ துணை அமைச்சராக இருந்தேன். டிஆர் பாலு, அண்ணன் முரசொலி மாறலாம் இருந்தாங்க. அப்போ 100 கோடி ரூபாய் எங்களுக்கு நாங்கள் தான் கொடுத்தோம் கார்கிலுக்கு எங்களுக்கு என்ன சம்பந்தம்? கார்கில் எங்கே இருக்குன்னு கருப்பனுக்கு சுப்பனுக்கு தமிழ்நாட்டில் தெரியாது. ஏன் அவன் பணம் கொடுத்தான்? ஏன் அரசாங்கம் கொடுத்துச்சு? ஆமாம், மிகப்பெரிய நிதி திரட்டப்பட்டது. அப்போ எப்போதெல்லாம் இந்தியாவினுடைய ஒருமைப்பாட்டுக்கு இறையாண்மைக்கு ஆபத்து வருகிறதோ அப்போதெல்லாம் நாங்களும் இந்தியனாகத்தான் உணர்கிறோம். ஆனால் பல நேரங்களில் நீங்கள் தான் என்னை தமிழர்களாக உணர மறுக்கிறீர்கள். அதுக்காக தான் சொன்னேன், எங்களுக்கு இதெல்லாம் பண்ணாத, நீ சமஸ்கிருதத்தை திணிச்சுன்னா இந்திய திணிச்சுன்னா நாங்கள் தனியாக தான் இருப்போம். அப்போ அதில் செப்பரேட்டிஸ்ட், நாங்கள் எல்லா இடத்துலையும் செப்பரேட்டிஸ்ட்னு சொல்லுவாங்க. ஓகே, நேரத்துக்களுக்கும் கருத்துக்களுக்கும் நன்றி சார். நன்றி.